கூட மட்டும் கோர்த்துட்டு காமிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, பாருங்கள் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் நாங்கள் சொன்ன அளவில் இவ்வளவு தான், சின்ன சின்ன பீஸ் தான், நிறைய பீஸ் மீறாது, கரெக்டாக 8.5. சரியா பார்த்துக்குங்க. உள்ளெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. இது கொஞ்சம் ஒயர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக அந்த ஒயரை அப்படியே புடியில் கட்டிக்கலான்னு வச்சுருக்குறோம், அவ்வளோதான். கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, முன்ன பின்ன இல்லாமல் ஒரே சைஸாக ஒரே லெவலில் அழகாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கூறுங்கள்லாம் அழகாக எப்படி இருக்குது பாருங்கள், முக்கோணம் மாதிரி. இந்த மாதிரி பார்க்கறதுக்கும் அழகாக கீழே வச்சு பார்த்தாலும் பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த கூடை போட்டு பாருங்கள், போட்டுட்டு போட சொல்ல எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த கூடைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் போட்டு பாருங்கள். பாருங்கள் மொத்தம் கவுத்து முடிச்சுட்டு புடி போடுறோம். புடி 5 ஒயர் வைக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, 4.5. இதை பாருங்கள் 3 ஒயரு காப்பி கலர், 2 மஞ்சள். சரிங்களா, அவ்வளோதான். புடி போடுறேன், காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு ஒயர் மேலே, ஒரு ஒயர் கீழே, அதுக்கடுத்தது ஒரு ஒயர் கீழே, இது பக்கம் ஒரு ஒயர் மேலே, அதுக்கப்புறமா வலது கை பக்கம் ஒரு ஒயரு மேலே மேலே கொடுத்து இப்படி கீழே வாங்கிக்கணும். பாருங்க. அதுக்கப்புறமா இடது கை பக்கம் இருக்கிறத எடுக்கணும். அதை எடுத்து கீழே கொடுத்து மேலே வாங்கி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி காப்பி கலர் ஒயர் கீழே கொடுத்து மேலே ஒரு கீழே பின்னல் பின்னுறாம, பின்னல் மேலே மேலே பின்னுவோம், இது கீழே மேலே பின்னணும், அவ்வளோதான். பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே. அதுக்கப்புறம் 5வது ஒயர், இது மேலே கீழே மேலே கீழே. அதே மாதிரி இடது கை பக்கம் ஃபஸ்ட்டு கீழே வரணும், கீழே மேலே கீழே மேலே, அவ்வளவுதான். இதுக்கப்புறமா ஒரு ஒயராக எடுத்து இடது கை பக்கம் இருக்கிற லாஸ்ட் ஒயரை எடுத்து இந்த பக்கம் லாஸ்ட் ஒயரை, வலது கை பக்கம் இருக்கிறது லாஸ்ட் ஒயரை இப்படி தள்ளிட்டு, அதே மாதிரி கீழே மேலே கீழே மேலே இந்த பக்கம் பின்னிட்டோமா. இப்போ என்ன பண்ணோம், வலது கை பக்கம் இருக்கிற மஞ்சள் கலர் ஒயரை எடுத்துகிட்டு வரோம். இடது கை பக்கம் இருக்க மஞ்சள் ஒயரை தள்ளி விட்டுட்டு கீழே மேலே கீழே மேலே, அவ்வளோதான். இதே மாதிரி திருப்பி இப்போது இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து அதே மாதிரி கீழே மேலே கீழே உருட்டை பிடி, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, நீங்கள் 4 ஒயர் வச்சிங்கன்னா ஒன்று இன்னும் உங்களுக்கு ஈஸியாக போகும். அது வேணுன்னா நம்ம முதல் ஒரு வீடியோவில் போட்டு இருக்கிறோம், போய் பாருங்கள். முதல் ஒரு கோடைக்கு 4 ஒயர் வச்சு போட்டோம். இது 5 ஒயருன்றதுனால இது வருது, அவ்வளோதான். கீழே மேலே கீழே அப்படியே பின்னிக்கிட்டே நீங்கள் போக வேண்டியது தான், அவ்வளோதான். இதே மாதிரி போட சொல்ல நல்லா இந்த ஒயருங்களை இப்படி வெளிச்சிக்கங்க, நல்லா டைட்டு வரும் புடி. சரிங்களா, மொத்தம் போட்டுட்டு காட்டும். புடி போட்டு காமிக்கிறேன்னா பாருங்கள். புடி போட்டாச்சு, உருட்டை பொடி 5 ஒயரு 4 அடி நல்லா இருக்குது பாருங்கள். புடியும் நல்லா வெளிச்சா எடுத்துமா. இதில் சும்மா ஒரு 2 ஸ்டெப்பு தான் காமிச்சோம். உங்களுக்கு புடி போடணுன்னா ஏற்கனவே கூடைக்கு கொஞ்சம் மெதுவாக போட்டு காமிச்சிருக்கிறோம். உருட்டை பொடி, முல்லை பொடி எல்லாம் போய் பாருங்கள். அவ்வளோதான், கூட முடிஞ்சிடுச்சு. 3 ரோலாக இருந்தாலும் எவ்வளோ அம்சமாக அழகாக பெருசாக